அனைவருக்கும் மேலும் ஒரு சூப்பரான மதிய வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்காக ஆர்ஜே மோகனா. நேயர்களே, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மருத்துவம் சம்பந்தமான பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு பச்சிளம் குழந்தை வளர்ப்பு இது குறித்து நமக்கு விளக்கம் தர இருக்காங்க புதுச்சேரி பிம்ஸ் மருத்துவமனையின் துணை முதல்வர் மற்றும் குழந்தை நல பேராசிரியர் டாக்டர் நிஷாந்த் ராஜன் அவர்கள். உங்கள் சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 227176 மற்றும் 227177. டாக்டர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் டாக்டர். வெல்கம் டு தி ஷோ. டாக்டர், பச்சிளம் குழந்தை வளர்ப்பு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதில் கூடிய சவால்கள் குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த பச்சிளம் குழந்தை பருவம் அப்படின்னா அது என்னது? பிறந்த உடனே பிறந்ததுலேருந்து 28 டேஸ், அது 28 நாள் வரைக்கும் உள்ள பீரியட் தான் நியோனேட்டல் பீரியட் ஆர் பச்சிளம் குழந்தை பீரியட்னு நம்ம சொல்கிறது. பிறந்ததுலேருந்து 28 டேஸ், அதாவது 28 நாள் வரைக்கும் தான் நியோனேட்டல் பீரியட். அதுலேருந்து 1 வயசு வரைக்கும் இன்ஃபண்ட்டுன்னு சொல்லுவோம். 1 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் டாட்லர்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஸ்கூல் போகிற ஏஜ் மாதிரி வந்துடும், ப்ரீ ஸ்கூல் அண்ட் ஸ்கூல் கோயிங் ஏஜ். அது ஓகே. ஆனால் பச்சிளம்னா அந்த 28க்குள்ளே மட்டும்தான். ஆமாம், 0 to 28 டேஸ் தான் நியூ பார்ன் பீரியட், நியோனேட்டல் பீரியட்னு சொல்கிறது. பச்சிளம் குழந்தைங்களோட வயசு 0 to 28 டேஸ். ஓகே ஓகே டாக்டர். இந்த ப்ரீ மெச்சூர் பேபி, குறை பிரசவம் அப்படின்னு சொல்கிறாங்களா, அப்படின்னா என்ன டாக்டர்? நிற மாதம்னு சொல்கிறது 37 வாரம், அதாவது கம்ப்ளீட்டட் 37 வாரத்துலேருந்து 42 வாரம் வரைக்கும் நிற மாதம்னு சொல்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்ததுன்னா அது குறை மாதம்னு சொல்லுவோம். ஸோ இந்த 34 வாரத்துலேருந்து 37 வாரம் வரைக்கும் அதுவும் குறை மாதம் தான். பட் அவங்க க்ளோஸ் டு டேர்ம் பேபிஸ், கிட்டத்தட்ட நிற மாதம் மாதிரியே தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரலாம். பட் அதுக்கு கீழே பிறக்கிற குழந்தைங்க, அதாவது 34 வாரத்துக்கு கீழே பிறக்கிற குழந்தைங்க நிஜமாவே ரொம்ப குறை மாசமான குழந்தைங்க. அவங்களுக்கு ஸ்பெஷல் கேர் டெஃபினட்டாக தேவைப்படும். முன்னாடியே பிறந்துட்டாங்கன்னா ஓகே, சின்ன வயசுலலாம் பிறக்கிறாங்களே சார், அதாவது கொஞ்சம் குறிப்பிட்ட வாரத்துக்கு அப்புறம்லாம் பிறக்கிறாங்களா, அந்த மாதிரி இருந்தால் அந்த பேபி எப்படி சர்வே பண்ண முடியும் சார்? சர்வே ஆகும்? எந்த வாரத்துக்கு அப்புறம் இருக்கிறது சர்வே ஆகும்? ஸோ இப்போ நிறைய டெக்னாலஜிஸ், நிறைய மெடிக்கல் எக்யூப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் நிறைய வந்ததுனால முன்னாடி 28 வாரம், அதாவது நிறைய வருஷங்களுக்கு முன்னாடிலாம் 28 வாரம்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் 24 வாரத்துக்கு மேலே பிறக்கிற குழந்தைங்களையே நம்ம ரிசர்ஸ்டேட் பண்ண முடியும். அவங்களோட வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும், பட் ஸ்டில் அவங்களெல்லாம் ரிசர்ஸ்டேட் பண்ணி அவங்கள காப்பாற்ற முடியும் 24 வாரத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கள. இந்த 22லேருந்து 24 வாரம் இருக்கிற குழந்தைங்கள யூஸ்வலாக ரிசர்ஸ்டேட் பண்ண மாட்டோம். பட் பேரண்ட்ஸ் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, பண்ணியே ஆகணும். ஏன் பண்ண மாட்டோம்னு சொல்கிறேன்னா, அவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு வேளை பொழைச்சி வெளியே வந்தாலும் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது மூளை வளர்ச்சி பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். ஸோ அது ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் ஒரு மெயின் ரீசன் 24 வீக்ஸ்ன்னு கட் ஆஃப் வச்சுருக்காங்க. ஆல் இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ், அதாவது குழந்தைங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற அந்த அசோசியேஷன் 24 வீக்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. 24 வீக்ஸ்க்கு மேலே இருக்கிற குழந்தைங்களை நம்ம கண்டிப்பாக காப்பாற்ற ட்ரை பண்ணணும். ஓகே ஓகே டாக்டர். இப்போ இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா என்னென்னலாம் இருக்குது டாக்டர்? ஸோ குழந்தைங்க பிறந்த உடனே இமீடியட்டாக பார்க்குறது டாக்டர்ஸ். அவங்க பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உடனே அம்மா கையில் கொடுத்துட போகிறாங்க குழந்தைய. நார்மலாக இருக்கிற பேபி, மூச்சு திணறல், வேறு எந்த பிரச்சனைகளும் இல்லாத குழந்தைங்கள இமீடியட்டாக அம்மா கிட்ட கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா அவங்க நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம்னா, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான திங், குழந்தை கரெக்டாக யூரின் போகிறாங்களா இல்லையான்றது எப்படி தெரியும்னா, அட்லீஸ்ட் ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 6லேருந்து 8 வாட்டி அவங்க யூரின் போகணும். நல்லா பால் குடிக்கிற குழந்தைங்க யூஸ்வலாக இந்த மாதிரி போவாங்க. நல்லா மோஷன் போகிறாங்களா இல்லையான்னு, சம்டைம்ஸ் குழந்தைங்க 15 வாட்டி கூட மோஷன் போகலாம் ஒரு நாளைக்கு, அதுவும் நார்மல் தான். ஒரு 2 to 3 days ஒன்ஸ் மோஷன் போனாலும் அது நார்மல் தான். ஓகே. அது இல்லாமல் வெயிட்டு எல்லா குழந்தைங்களும் பிறந்ததுலேருந்து ஒரு 5 to 7 days வெயிட்டு ஆட்டோமேட்டிக்காக குறைவாங்க. அவங்க உள்ளால் பனிக்கூடத்துலேயே இருக்கிறதுனால அவங்க அந்த தண்ணி, உடம்புல இருக்க தண்ணீர்லாம் போகணும். ஸோ அது போகிறதுக்கு ஒரு 5 to 7 days அந்த வெயிட் குறையும். அதுக்கப்புறம் தான் வெயிட் ஏற ஆரம்பிக்கும். ஸோ அந்த வெயிட் ஏற ஆரம்பிக்கிறதும் நார்மலாக வெயிட் ஏறணும். அதாவது ஒரு கிலோவுக்கு 10லேருந்து 15 கிராம்ஸ் வெயிட் ஏறணும். ஒரு 3 கிலோ குழந்தைன்னா ஒரு 30லேருந்து 45 கிராம்ஸ் வெயிட்டு ஒரு நாளைக்கு ஏறணும். இப்போ நல்லா பால் குடிக்கிற குழந்தைங்க இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக நோட் பண்ணணும். இது இல்லாமல் பிரச்சனைங்க ஏதாச்சும் வருதா இல்லையான்றதும் நோட் பண்ணணும். நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பச்சிளம் குழந்தை வளர்ப்பு இது குறித்து நமக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க புதுச்சேரி பிம்ஸ் மருத்துவமனையின் துணை முதல்வர் மற்றும் குழந்தை நல பேராசிரியர் டாக்டர் நிஷாந்த் ராஜன் அவர்கள். டாக்டர், நம்ம வந்துட்டு அந்த குழந்தைகள் என்னென்ன நோட்டீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தோம். இப்போ தாய்ப்பால் எவ்வளோ நேரத்துக்குள்ளே கொடுக்கணும் டாக்டர்? எவ்வளோத்துக்கு எவ்வளவு சீக்கிரமாக தாய்ப்பால் கொடுக்குறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நல்லது.
வேர்ல்ட் பிரஸ்ட் ஃபீடிங் அசோசியேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா 1 மணி நேரத்துக்குள்ளால் தாய்ப்பால் ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்றது, அதாவது ஏர்லி இனிஷியேஷன் 1 மணி நேரத்துக்குள்ளால் தாய்ப்பால் ஆரம்பிச்சிருக்கணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்கிறாங்க. இது ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு டாக்டர் சாத்தியம்? இது ப்ராக்டிக்கலாக நடத்தணும். ஏன்னா நம்ம யூஸ்வலாக குழந்தை பிறந்த உடனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, வெயிட் செக் பண்ணுவாங்க, சில இடத்துல குளிப்பாட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தள்ளி வச்சுட்டு ஃபஸ்ட்டு தாய்ப்பால் அம்மா கிட்ட குழந்தைய கொடுக்குறதும் தாய்ப்பால் கொடுக்குறதும் தான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயமா நம்ம மெயின்டைன் பண்ணணும். இதுக்கான தடைகள் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நமக்கு தெரியும் சிசேரியன் செக்ஷனோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த சிசேரியன் செக்ஷன் பண்ணாங்கன்னா மதருக்கு அம்மாவுக்கு மயக்கம் மருந்து கொடுப்பாங்க. ஸோ அதுலேருந்து வெளியே வரணும், டைம் ஆகும், 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகலாம். ஸோ இதனாலேயே நம்ம இந்த தாய்ப்பால் கொடுக்குற டைமிங் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு 1 ஹவரில் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். ஈவன் இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டோன்னா கேரளா, தமிழ்நாடு இந்த மாதிரி இடத்துல எஜுகேட்டட் பீப்புள் ஜாஸ்தி, லிட்ரேட் பீப்புள் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ இங்கேயுமே ஏர்லி இனிஷியேஷன் ஆஃப் பிரஸ்ட் ஃபீடிங், அதாவது 1 மணி நேரத்தில் தாய்ப்பால் கொடுக்குற சதவீதம் கம்மியாக தான் இருக்குது. கேரளாவில் கூட 53%, 60, தமிழ்நாட்டில் 60% அந்த மாதிரி தான் 1 மணி நேரத்துக்குள்ளால பால் கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 6 மாதம் தொடர்ச்சியாக பால் கொடுக்கறது கொஞ்சம் ஹையர் பர்சன்டேஜாக இருந்தாலும் இந்த ஏர்லி இனிஷியேஷன் இன்னும் கம்மியாக தான் இருக்குது. அது நம்ம டிலே பண்ண ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? தாய்ப்பால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அதில் பயன்கள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அது இல்லாமல் குழந்தைக்கும் அம்மாவுக்கும் உள்ள அந்த சோஷியல் பாண்டிங்கும் இன்க்ரீஸ் ஆகுது. அம்மாவுக்கு எப்படி தாய்ப்பால் கொடுக்கணுன்ற அந்த டெக்னிக் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ இந்த எல்லா விஷயங்களுமே, அண்ட் முக்கியமான விஷயம் கொலாஸ்ட்ரம்னு சொல்கிறது, அதாவது முதல்ல கிடைக்கிற பால். ஸோ அதுவும் குழந்தைக்கு கிடைக்குது. ஸோ இந்த விஷயங்கள்னால ரொம்ப முக்கியம் ஏர்லி இனிஷியேஷன். ஓகே, நான் இப்போ சுவிட்சர் போட வேண்டியது இருக்கும், அந்த மாதிரி சில ப்ராக்டிக்கலாக இருக்கிற காம்ப்ளிகேஷனால சில டிலேஸ்லாம் இருக்குது இல்லையா? அதனால் கொஞ்சம் சத்துக்கள்லாம் குறையுமா, இல்லை வரது கொஞ்சம் ஸ்டாப் ஆகுமா? ஏதாவது குழந்தைக்கு நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஏர்லியாக பால் கொடுக்குறோமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லதுன்னு ஏன் சொல்கிறேன்னா, அவங்களுக்கு வர பிரச்சனைகள்லாம் ஸ்டாப் ஆகும். வர காம்ப்ளிகேஷன், வர டிசீசஸ் எல்லாமே கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் கொஞ்சம் பால் டிலே பண்ண அவங்களுக்கு சுகர் லெவலும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹைப்போகிளைசிமியா போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ண சொல்கிறோம். ஓகே டாக்டர், எவ்வளோ நாள் வரைக்கும் இந்த தாய்ப்பாலை கொடுக்கலாம் டாக்டர்? ரெக்கமெண்டேஷன் எகெயின் நானாக சொல்கிறதுல இது நிறைய அசோசியேஷன்ஸில் கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்ஸ் வச்சு தான் நான் சொல்கிறேன். 6 months வரைக்கும் கண்டிப்பாக தாய்ப்பால் மட்டும்தான் கொடுத்தாகணும், வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்றது தான் ரெக்கமெண்டேஷன். அதனால் நிறைய காம்ப்ளிகேஷன் வரலாம். 6 மாதம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால் கொடுத்தாலும் நம்ம திட உணவு, அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் 6 மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பட் தாய்ப்பால் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். மினிமம் 2 years வரைக்கும் தாய்ப்பால் கண்டினியூ பண்ணணும். ஓகே, ஸோ நேயர்களே, பிம்ஸ் ஹாஸ்பிட்டல் புதுச்சேரி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பச்சிளம் குழந்தை வளர்ப்பு இது குறித்து நமக்கு விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க புதுச்சேரி பிம்ஸ் மருத்துவமனையின் துணை முதல்வர் மற்றும் குழந்தை நல பேராசிரியர் டாக்டர் நிஷாந்த் ராஜன் அவர்கள். டாக்டர், ஒரு நேயர் ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் பட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். சொல்லுங்க மேம். சொல்லுங்க சார், டாக்டர் இருக்காங்க. சார், எனக்கு மொத்தம் 3 கேள்விகள் இருக்கு. சொல்லுங்க மேடம். ஒன்னா சொல்லிடுறேன் மேம், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஒரு குழந்தையினுடைய அந்த வெயிட் அப்படிங்கிறது ஈக்குவல் இன்டர்வல்ஸ்ல ஜாஸ்தி ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஸோ எவ்வளோ கிலோ வரைக்கும் ஜாஸ்தி ஆகணும்? சப்போஸ் குழந்தைகளுக்கு வெயிட் கூடல அப்படின்னா அது என்ன காரணத்தினால கூடல, அதை நினைச்சு கொஞ்சம் பெற்றோர்கள் கஷ்டப்படலாமா? அது கொஞ்சம் அவர்ஷனான விஷயமா? அது என்னுடைய முதல் கேள்வி. 2வது கேள்வி, குழந்தைகளுக்கு இந்த திட பொருட்கள், உதாரணத்துக்கு கஞ்சி, அதுக்கப்புறமா இந்த மசிச்ச சாப்பாடு, அப்புறமா இந்த இட்லி, இது மாதிரியான விஷயங்களை எவ்வளவு வயதிற்கு மேல கொடுக்கறது, அண்ட் அளவு அப்படிங்கிறது எந்த விதத்துல குழந்தைகளுக்கு கொடுக்கறது, அது ஒண்ணு. 2வது. 3வது குழந்தைகள் அந்த எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது அதிகரிக்கிறது அப்படின்னா கவலைப்படாதீங்க, மண்ணுல விட வைங்க, அல்லது வெளியில போறாங்களா போட்டோம் ரொம்பலாம் பொத்தி வைக்காதீங்க, அப்பதான் உங்களுக்கு இம்யூனிட்டியும் வரும். மண்ணுல எவ்வளவுக்கு எவ்வளவு புரண்டு விளையாடுறாங்களோ இட்ஸ் ஓகே அப்படின்னு சில டாக்டர் சொல்லறத கேட்டிருக்கேன். இது உண்மையாலுமே இது மாதிரி வெளியில போய் குழந்தைகள் விளையாடுறதுனால இம்யூனிட்டி டெவலப் ஆகுமா? அப்படி போய் விளையாடினாங்கன்னா ஓகேன்னு விடலாமா, இல்லைன்னா எதோட ஸ்டாப் பண்ணணும்? இதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். நிச்சயமா சார், கேட்கலாம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். நான் ஒவ்வொரு கேள்வியாக ஆன்சர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கேள்வி வெயிட்டு பிறந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ வெயிட் ஏறணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ
பிறந்த குழந்தைங்க யூஸ்வலாக ஒரு 2.5 kg to 3 kg 3.5 kg இருப்பாங்க. ஸோ இவங்க இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு வாரம் அவங்க வெயிட் ஆட்டோமேட்டிக்காக குறைய தான் செய்யும், அதுக்கப்புறம் தான் வெயிட் ஏற ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த வெயிட் ஏறுற குழந்தைங்க யூஸ்வலாக எப்படி ஏறுவாங்கன்னா, ஒரு கிலோவுக்கு 10 to 15 grams 10லேருந்து 15 grams எவ்ரி டே, ஒரு நாளைக்கு இந்த மாதிரி 10லேருந்து 15 கிராம் ஒரு கிலோக்கு ஏறுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3 கிலோவாக இருந்தாங்கன்னா ஒரு 30 to 45 grams per day மாதிரி அவங்க வெயிட் ஏறிட்டே இருக்கும். ஸோ அந்த குழந்தைங்க யூஸ்வலாக இப்போ 3 கிலோ இருக்கிற குழந்தை ஒரு 5 மாதத்தில் வெயிட்டு டபுள் ஆகும், ஒரு 6 kg ஆவாங்க. அதே வெயிட் வந்து ட்ரிப்பிள் ஆகிறதுக்கு 1 year ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 kg பேபி அப்ராக்சிமேட்லி ஒரு 9லேருந்து 10 கிலோ ஆவாங்க ஒரு வயசில். ஸோ அதுக்கப்புறம் அந்த வெயிட் கெயின் நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ரேஞ்சில் தான், இந்த ரேஷியோவில் தான் அவங்க வெயிட் ஏறுற அந்த இது இருக்கும். ஸோ உங்களோட செகண்ட் கேள்வி வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங், அதாவது திட உணவு எப்போ கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றது. ஸோ யூஸ்வலாக நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது 6 monthsலேருந்து அவங்களுக்கு இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ 6 months வரைக்கும் வெறும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங்கில் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரைஸ் வந்து நல்லா வேக வச்சு மிக்சியில் அடித்து நல்லா இது பண்ணி தான் கொடுக்கணும், மேஷ் பண்ணி தான் கொடுக்கணும். ரைஸ் கஞ்சி, ராகி கஞ்சி, உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிஞ்சு கொடுக்கலாம். ஆப்பிள், கேரட் இந்த மாதிரி விஷயங்களை மசிஞ்சு கொடுக்கலாம். குவான்டிட்டியை அவங்க முதல்ல நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வேளைன்னு வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஃபுட்டு ஒரு நாளைக்கு ஒரு வேளை கொடுக்கணும். கொடுத்துட்டு செகண்ட் டே அவங்க அதை டாலரேட் பண்ணுறாங்க, அதாவது வாமிட்டிங் இல்லை, லூஸ் மோஷன் எதுவும் இல்லை, அவங்களால அதை டாலரேட் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு அடுத்த நாள் 2 வேளையாக கொடுக்கலாம், அதுக்கு அடுத்த நாள் 3 வேளையாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 1லேருந்து 2 வாரம் ஒரே ஃபுட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் புதுசாக வேறு ஏதாச்சும் ஃபுட்டு ட்ரை பண்ணணும். ஸோ ஏன்னா இப்போ நம்ம சேர்த்து 2 ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சோன்னா எது அவங்க டாலரேட் பண்ணல, எது அவங்களுக்கு ஒத்துக்கலன்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால தான் ஒரு வாரத்துலேருந்து 2 வாரம் வரைக்கும் ஒரே ஃபுட்டை கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புதுசாக ஒரு ஃபுட்டை ஆரம்பிக்கணும். ஸோ இதுதான் நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் எப்படி கொடுக்கணுன்றதும், எவ்வளோ எந்த டைமில் ஆரம்பிக்கணுன்றதும் இதுதான். ஸோ உங்களோட 3வது கொஸ்டின் வந்து எதிர்ப்பு சக்தி, வெளியே விளையாட விடலாமா அப்படின்றது தான் உங்களோட 3rd கொஸ்டின். ஸோ இது என்னென்னா, எதிர்ப்பு சக்தின்றது நமக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன் வருதுன்னா, ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷனாக இருந்ததுன்னா அதுக்கு நம்மளோட உடம்பு ஒரு இம்யூனிட்டியை உண்டாக்கும். ஸோ அது வந்து யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். அதுக்காக நம்ம குழந்தைய ரொம்ப வெளியே விளையாட விடலாமா அப்படின்றதுலாம் டிபெண்ட்ஸ். இப்போது எல்லா குழந்தைங்களும் வெளியே ஒரு 1 or 2 hours விளையாடுறது ரொம்ப நல்ல விஷயம் தான். அதே நேரத்தில் செருப்பு போடாமல் ஆடுறது இஸ் நாட் அட்வைசபிள். செருப்பு போட்டு தான் ஆடணும். ஏன்னா மண்ணிலேருந்து நிறைய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், அது உடம்புக்கு நல்லதில்லை. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னால நமக்கு புதுசாக அதுக்குள்ளே இம்யூனிட்டி வரப்போகிறது கிடையாது. ஸோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்தால் நல்லது, அதே இன்ஃபெக்ஷன் திரும்ப வராமல் இருக்கலாம். பட் அந்த வைரஸ்லேயே வேறு ஸ்ட்ரெயின் ஆஃப் வைரஸ் இருந்ததுன்னா அதனால திரும்ப மறுபடியும் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி கிடையாது. இப்போ மண்ணில் போகிறதுனால பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரலாம், அதனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸும் வர சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு 1 or 2 hours பிளேயிங் அவுட், வெளியே விளையாடுறது ரொம்ப நல்ல விஷயந்தான். அண்ட் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும், சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கணும். செருப்பு போட்டு அமுச்சு விடுங்க வெளியே மண்ணில் விளையாடுறதா இருந்தால். ஸோ அதுதான். நேயர்களே, இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பச்சிளம் குழந்தை வளர்ப்பு இது குறித்து நமக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க புதுச்சேரி பிம்ஸ் மருத்துவமனையின் துணை முதல்வர் மற்றும் குழந்தை நல பேராசிரியர் டாக்டர் நிஷாந்த் ராஜன் அவர்கள். டாக்டர், நம்ம வந்துட்டு தாய்ப்பால் பற்றி பேசிட்டு இருந்தோம். பட் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 3 வயசு வரைக்கும் குடித்தாங்க, 4 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்தோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ 2 years வரைக்குமே போதுமா, இல்லை அதை தாண்டி கொடுத்தாலும் இது பெனிஃபிஷியல் தான் அப்படின்னு சொல்கிறீங்களா? ரெக்கமெண்டேஷன் 2 years வரைக்கும் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணணும் அப்படின்றது தான். அதுக்கு மேலே கொடுக்கணும்னு கொடுக்கலாம். பட் அதில் வர பிரச்சனை என்னென்னா, குழந்தைய மறுபடியும் பிரஸ்ட் ஃபீடிங்லேருந்து மறுபடியும் நம்ம நார்மல் ஃபீடிங் திரும்ப கொண்டு வரது கொஞ்சம் டிலே ஆக அது கொஞ்சம் டைம் ஆகலாம். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக 2 yearsன்னு நம்ம சொல்கிறது. பட் அதுக்கு மேலே கொடுக்கறதுனாலையும் எந்த ஆபத்தோ பிரச்சனையோ கிடையாது. ஒருவேளை இந்த மில்க் சப்ளை இருந்துச்சுன்னா அந்த டொனேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ இருக்குது. ஸோ அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? தாராளம் பிரஸ்ட் ஃபீடிங் டொனேஷன் பண்ணலாம். நம்ம பண்ணாலும் சில இடத்துல தான் அந்த பிரஸ்ட் மில்க் பேங்க் வச்சுருக்காங்க. நம்ம பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சில ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்குது பிரஸ்ட் மில்க் பேங்க்ஸு. ஸோ அதுலேயும் அவங்க அதுக்குள்ளே ஸ்க்ரீனிங்லாம் பண்ணி அதை தேவையான குறமாச குழந்தைங்க, இப்போது ஒரு அம்மாவுக்கு ரொம்ப குறமாசமாக குழந்தை பிறகுதுன்னா அவங்களுக்கு சில சமயம் தாய்ப்பால் கிடைக்காம இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த பிரஸ்ட் மில்க்கை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். ஓகே. இப்போ பிறந்த குழந்தைக்கு வந்துட்டு இந்த ஸ்டூல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். அது எதனால டாக்டர்? ஸோ இது வந்து குழந்தை அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போது, ஸோ இந்த
அவங்களோட அந்த பனிக்கூடத்தில் இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் வேஸ்ட் அக்குமுலேஷன் அதெல்லாம் இருக்கிறதுனால ஸோ அதை குழந்தை முழுங்குற போது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வர மோஷன் கருப்பு கலரில் இருக்கும். அது பேர் வந்து மிக்கோனியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுவுமே கிராஜுவலாக அந்த கருப்பு கலரில் இருக்க மோஷன் கிராஜுவலாக கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் எல்லோ கலரில் மாறும். ஸோ அதுதான் நார்மல் கலர். அது வந்து யூஸ்வலி சம் 2 to 3 days டைம் எடுத்துக்கலாம் சம்டைம்ஸ். ஸோ குறை மாசமாக இருக்கிற குழந்தைங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் லேட் ஆகலாம். ஒரு 7 days 10 days வரைக்கும் கூட இந்த கருப்பு கலர் மோஷன் போயிட்டு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் ஏதாவது நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கா? ரொம்ப அதிகமாகுது அந்த மாதிரி ஏதாவது கவனிக்க வேண்டியதுன்னு ஏதாவது இருக்கா? மிக்கோனியம் அதாவது இந்த கருப்பு கலர் மோஷன் யூஸ்வலாக 2 to 3 days கம்மியாயிரும். அது மோஷன் போகாமல் இருக்காங்க, ரொம்ப ஃபஸ்ட்டு அந்த மோஷன் போகிறதே ரொம்ப டிலே ஆகுது, அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா இல்லையான்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்குது. பட் இந்த மிக்கோனியம் யூஸ்வலாக போக ஆரம்பிச்சிட்டாங்க ரெகுலராக ஒரு நாளைக்கு நான் சொன்னது மாதிரி ஒரு 3 times இல்லை 9 to 10 times இல்லை ஈவன் 15 times அந்த மாதிரி போனால் கூட பிரச்சனை இல்லை. பட் ரொம்ப கம்மியாக போகிறாங்க, மிக்கோனியமே ரொம்ப கம்மியாக போகிறாங்க, இந்த கருப்பு கலர் மோஷன் ரொம்ப கம்மியாக ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி அதுக்குள்ளே போகாமல் இருக்காங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா குடல் பிரச்சனைகள் ஏதாச்சும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே டாக்டர். ரொம்ப சூடாக இருப்பாங்க. இப்போ பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா கையில் க்ளவுஸ் போடுறது, ஸ்வெட்டர் போடுறது, பேம்பர் பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. ஆக்சுவலி அது செய்யலாமா? ரெக்கமெண்டட் தானே அது? இப்போது நானோ நீங்களோ ஒரு நார்மல் ஏசி ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 28 டிகிரி வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு நார்மலாக இருக்கும் அந்த டெம்பரேச்சர். ஈவன் ஒரு 26 degrees வச்சுருந்தோம்னா நார்மலாக இருக்கும். ஆனால் இதே 26-27 டிகிரி குழந்தைக்கு ரொம்ப கோல்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா அவங்களோட பாடி ஃபேட் ரொம்ப இதாக இருக்காது. ஸோ அதனால அவங்களுக்கு ரொம்ப கோல்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ பிறந்த குழந்தைங்களோட ரொம்ப காமனான காம்ப்ளிகேஷனும் ஹைப்போதெர்மியான்னு சொல்கிறது. அதாவது அவங்களோட பாடி டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாயிரும். நமக்கு இப்போ வெளியே கோல்டாக இருந்ததுன்னா நம்ம பாடி வந்து அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு நம்ம பாடி ஹீட்டை ஜென்ரேட் பண்ணும். ஆனால் குழந்தைங்களால பச்சிளங்குழந்தைங்களோ இல்லை குறை மாசமாக இருக்கிற குழந்தைங்களுக்கு இன்னும் அது மோசமாக இருக்கும். அவங்களால அந்த ஹீட்டை ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ ஜென்ரேட் பண்ண முடியாததுனால கோல்டு ரொம்ப கம்மியாயிரும். அந்த ஹைப்போதெர்மியாவில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம க்ளவுஸு, கேப்பு, சாக்ஸு இதெல்லாம் போட்டு நல்லா போற்றி வச்சுக்கிற சொல்கிறதுக்கான காரணமும் அதே தான். ஸோ அப்படி போற்றி வச்சுக்கும் போதும் சில குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகும், ரொம்ப சூடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஸ்வெட்டு கம்மியானதுக்கப்புறம் இல்லை பாடி டெம்பரேச்சர் நார்மலைஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் போற்றி வச்சுக்கிறது தான் சேஃபு. அதே மாதிரி அவங்களோட ரூம் டெம்பரேச்சர் 26 to 28 degrees மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு கீழே போச்சுன்னா அவங்க வந்து ரொம்ப கோல்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நார்மல். இது நம்ம நோட்டீஸ் பண்ணி இப்போ ஒரு 1 month வரைக்கும் அந்த மாதிரி கடைப்பிடிக்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை குழந்தையோடைய நியூ பார்ன் பீரியடில் தான் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கிராஜுவலாக நம்ம இதை வந்து கிளாத் ரிமூவ் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீயாக விடலாம் அதுக்கப்புறம். ஸோ அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சதும் டயப்பர் போடுறதும் நம்ம ரொம்ப முடிஞ்ச அளவு கம்மி பண்ணணும். வெளியே எடுத்துகிட்டு போகும்போது இல்லை அந்த டைமில் மட்டும் போட்டுக்கிறது பெட்டர். வீட்டில் இருக்கும்போது ஓப்பனாக விடுறது தான் நல்ல விஷயம். ஏன்னா அதனால டயப்பர் ரேஷ்னு ஒரு ப்ராப்ளம் வரலாம். ஸோ அதுக்காக அவங்க மோஷன் போயிடுவாங்கன்னா அந்த ரப்பர் ஷீட்ஸில் படுக்க வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறது பெட்டர். ஏன்னா இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய க்ரீம்ஸ் போடுறது, நீங்கள் சொன்ன மாதிரி டயப்பர் போடுறது, இந்த மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வருது. இதை ஃபாலோ பண்ணலாமா? இல்லை ரொம்ப பவுடர் அடிக்கிறதோ இல்லை ஸ்கின்னுக்கு ஏதாவது பண்ணுறதோ, ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணலாமா? இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் கூட பேபி நார்மலாக தான் இருப்பாங்க. ஏன்னா பழைய காலத்துலலாம் யாரும் இது மாதிரி பண்ணதில்லை. பட் இப்போ தேவைப்படுது, அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டயப்பர் நான் சொன்ன மாதிரி ரொம்ப தேவைன்னா மட்டும் போட்டால் போதும் டயப்பர். மற்ற டைமில் டயப்பர் போட வேண்டிய அவசியம் இல்லை. தலையில் எண்ணெய் தேய்க்கிறது, பவுடர் போடுறது இதெல்லாம் ரொம்ப தேவைன்னா எப்பயாச்சும் ஒரு வாட்டி பண்ணுறதுல தப்பு கிடையாது. பட் நம்ம போடும்போது ஃபஸ்ட்டு மினிமலான ஒரு குவான்டிட்டியில் போட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு அதனால் ஏதாச்சும் பிரச்சனை வருதா, இதனால் அலர்ஜி வருதா, ஸ்கின்ல ரெட்னஸ் மாதிரி ஏதாச்சும் வருதா, இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நல்ல பிராண்டாக யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே. ஏன்னா மேக்கப் கிட் மாதிரி கிட்ஸ் கிட் அப்படின்னு சொல்லி சேல் பண்ணுறாங்க. அதனால அவ்வளோ தூரத்துக்கு நம்ம பண்ணணுன்ற அவசியம் இல்லை. எதுவுமே இல்லாமல் எதுவுமே பண்ணலன்னா கூட பேபிஸ் நல்லபடியாக வளர்ந்து ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தே வில் பி ஓகே. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பச்சிளம் குழந்தை வளர்ப்பு இது குறித்து நமக்கு விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க புதுச்சேரி பிம்ஸ் மருத்துவமனையின் துணை முதல்வர் மற்றும் குழந்தை நல பேராசிரியர் டாக்டர் நிஷாந்த் ராஜன் அவர்கள். டாக்டர், ஒரு நேயர் ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். வணக்கம் சார், நான் புதுவையிலேருந்து பேசுகிறேன். ஆசை தம்பின் பேர். சொல்லுங்கள் டாக்டருக்கு வணக்கம். அதாவது சார், என் குழந்தை இறந்தது 45 நாள் குழந்தைன்னா என்னுடைய பேர குழந்தை, பொண்ணோட குழந்தை. ஓகே சார். அது நாக்கில் டாட்டா வரும், ஒயிட்டாக வருதுல்ல நாக்கில். ஓகே சார். அதுக்கு இந்த ஜென்சிக் வைலட் அப்படிங்கிற ஒரு மெடிசன், ஜென்ஷியன் வைலட்னு கொடுத்துருக்காங்க. ஓகே சார்.
அது மட்டும்தான் லேட்டாக தடவை வேண்டியிருக்கு. ஓகே சார். அது நார்மல் தானே சார்? அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்குது அந்த குழந்தைக்கு இருக்குது சார். ஓகே சார், தேங்க்யூ சார், நான் சொல்கிறேன். அப்புறம் சார் 4 நாள் ஆகுது சார் மோஷன் போகுது. ஓகே, பரவாயில்லையா? ஓகே. இல்லை சார், நான் சொல்கிறேன் சார். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஃபஸ்ட் ஆன்சர் பண்ணிடுறேன். நீங்கள் 45 நாள் ஆச்சுன்னு சொன்னீங்க. இந்த நாக்கில் இந்த வெள்ளையாக வர்றது சம்டைம்ஸ் 2 காரணம் இருக்கலாம். ஒன்று வந்து பால் குடிக்கும்போது அந்த பால் டெபாசிட் ஆகி நாக்கில் இந்த மாதிரி இருக்கலாம். அது நம்ம சுத்தமான துணி வச்சு தொடச்சாலே போயிடும். இது வந்து நீங்கள் சொல்கிறது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். நீங்கள் சொல்கிறது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து இப்போ நம்ம துணி வச்சு தொடச்சாலும் போகாது. ஸோ அப்படி போகாமல் இருக்கும்போது அதுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு ஒரு ஆன்டி ஃபங்கல் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுக்குறது தான் பெட்ரு. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் 4 நாளைக்கு ஒரு வாட்டி தான் மோஷன் போகிறாங்கன்னு சொல்கிறீங்க. யூஸ்வலாக நம்ம ஒரு 2 to 3 days தான் நம்ம வெயிட் பண்ணுவோம். 45 days ஆன பேபிக்கு யூஸ்வலாக தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்க இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு நாளைக்கு 10-15 வாட்டி போனாலும் ஓகே. பட் ஒரு 2-3 நாளைக்கு ஒரு வாட்டி போனாலும் ஓகே தான். பட் அதை விட ஜாஸ்தி ஆச்சுன்னா வேறு ஏதாச்சும் காரணங்கள் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணுங்க சார். ஒன்று தைராய்டு ப்ராப்ளம் ரொம்ப காமனான காரணங்கள். இல்லை நம்ம வேறு ஏதாச்சும் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தோன்னா, வேறு ஏதாச்சும் ஃபுட்டு ஏதாச்சும் கொடுத்துட்டு இருந்தோம்னாலும் இந்த மாதிரி டைம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தைராய்டு டெஸ்ட் பண்ணிட்டோமான்றதை செக் பண்ணிக்கோங்க. சார் சொல்கிற மாதிரி 3 நாள் இருந்தது ஓகே. 3 நாள் போகிறது. ஒரு 2 to 3 days வரைக்கும் கூட ஓகே. ஓகே. அப்புறம் ஆனால் சுத்தமான வெறும் தாய்ப்பால் மட்டும் கொடுத்துட்டோம்னா மட்டும்தான் கொடுக்கும். ஆமாம், தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்குறோம். ஆமாம். அப்புறம் சார் நீங்கள் சொன்னீங்கல்ல கை கால் ஜில்லுக்கு ஆகுதுன்ட்டு, அது நார்மலாகவே இப்போ இருக்கிற இந்த கிளைமேட்டுக்கு குழந்தைக்கு அது மாதிரி வருது. நீங்கள் சொல்ல கேட்டுட்டு இருந்தேன். அப்போ க்ளவுஸ் போட்டு வைக்க வேண்டியதாக இருக்குது. அது வந்து மஸ்ட் எல்லா குழந்தைங்களுக்கும் அதை ஃபாலோ பண்ணுறது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம் சார். அவங்களுக்கு குளிராயிடும் அந்த டைமில் நம்ம க்ளவுஸு, சாக்ஸு, தலைக்கு அந்த கேப்பு, மஃப்ளர் மாதிரி ஏதாச்சும் போட்டு விடக்கூடாது. குளிர விட்டு சொல்றது ரொம்ப அதை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும், அதனால நான் சொன்னேன் சார். ஓகே சார், நன்றிங்க சார். நன்றிங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ டாக்டர். இந்த தண்ணி கொடுக்கலாமா? குழந்தை பிறந்த உடனே சர்க்கரை தண்ணி கொடுக்கறது, வெறும் தண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு பண்ணலாமா டாக்டர்? எகெயின் திரும்ப ரீஇன்ஸ்டேட் பண்ணுறது என்னென்னா, வெறும் தாய்ப்பால் மட்டும்தான் 6 மாதம் வரைக்கும் கொடுக்கணும். இதில் அவங்க காமனாக தாய்மார்கள், அதாவது வீட்டில் இருக்க பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே சர்க்கரை தண்ணி கொடுங்க, இல்லை வேறு ஏதாச்சும் தேன் கொடுங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அப்படி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 6 மாதத்துக்கு அப்புறமா கொடுத்துக்க வேண்டியதான். இன்னொன்று தண்ணி வந்து சூடான கிளைமேட்டு, ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கொடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லைன்றது தான் என்னோட இது. ஏன்னா தாய்ப்பாலே 87% தண்ணி தான். ஸோ அதுக்கு கூட இன்னும் எக்ஸ்ட்ரா ஏன் தண்ணி கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இதுவே போதும். தாய்ப்பால் மட்டுமே ரொம்ப போதுமானது, வேறு எதுவும் தேவையில்லை. ஓகே. இது மாதிரி இந்த கிரைப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, அது கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுக்காம விட்டுடலாமா டாக்டர்? ஆமாம், கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 6 months வரைக்கும் வெறும் தாய்ப்பால் தான். தாய்ப்பால் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் சொல்லுவோம். 6 months வரைக்கும் வெறும் தாய்ப்பால் மட்டும் கொடுக்குறது தான் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங். அப்படின்னா என்ன சார், மருந்து மாத்திரைலாம் ஏதாவது அப்போ மருந்து மாத்திரைலாம் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அது கொடுக்கலாம். இப்போ டாக்டர்ஸ் ப்ரெஸ்கிரிப்ஷன், ஜுரம் இருக்குது, பேரஸ்டமால் கொடுக்குறோம், அதெல்லாம் கொடுத்தாலும் இட் இஸ் ஸ்டில் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங். மருந்து மாத்திரை தேவையான மருந்து மாத்திரைகள் மட்டும் கொடுத்தா அது ஓகே. மற்றபடி வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா தேவைப்படாது. வெறும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். ஓகே டாக்டர். இப்போ அந்த ஒரு 6 months வச்சுக்கோங்களேன், நீங்கள் தாய்ப்பால் மட்டும், இதில் ஏதாவது கவனிக்க வேண்டிய விஷயங்கள், ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், இந்த மாதிரி தொடர்ந்து குழந்தை அழுதுகிட்டே இருக்கும், இந்த மாதிரி இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா, இல்லை என்ன ஏதுன்னு நம்ம இதில் எப்படி கவனிக்கிறது குழந்தைய? இப்போ நானும் நீங்களோ உங்களுக்கு ஏதாச்சும் நமக்கு பிரச்சனை இருந்தது அப்படின்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனைனாலும் நம்ம வாயை திறந்து நம்ம சொல்லிடலாம், இதான் பிரச்சனை, இந்த ப்ராப்ளம் எனக்கு இருக்குது அப்படின்னு. பட் குழந்தைங்களுக்கு பால் வேணும்னாலும் அழுவாங்க, யூரின் போகணுன்னாலும் அழுவாங்க, மோஷன் போகணுன்னாலும் அழுவாங்க, ஏதாச்சும் எறும்பு கடிச்சாலும் அழுவாங்க. என்ன இதுவாக இருந்தாலும் அழதான் போகிறாங்க. அதை வச்சு நம்ம ஏதாச்சும் ஒரு கன்க்ளூஷன் வர முடியுமான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம். பட் யூஸ்வலாக அம்மாவுக்கு யூஸ்வலாக தெரியும் இதனால தான் குழந்தை அழுதுன்றது. ஜென்ரலாக அம்மாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களே சொல்லிடுவாங்க. மதர்லி இன்ட்யூஷன். எஸ், அதான். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் அவங்க ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயம், தாய்ப்பால் நல்லா குடிச்சிட்டு இருக்க குழந்தை, வேறு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கிற குழந்தை ஏன் அழுதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு யோசிச்சு பார்க்க வேண்டியது. ஏதாச்சும் பூச்சி ஏதாவது கடிச்சிருக்கா, உடம்பு ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கணும். ஏதாச்சும் பூச்சி கடிச்சிருக்கா, வேறு ஏதாச்சும் கடிச்சிருக்கா அப்படின்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கணும். 2 இன்னொன்று, அவங்களுக்கு நார்மலாகவே
பெயின் வரலாம். சாயந்தரம் அந்த அப்டாமினல் பெயின், வயிற்று வலி மாதிரி வந்துட்டு ஒரு மணி நேரம் இருந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே அது மாறிடும். அதுக்கும் எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவை கிடையாது. அது வந்து நம்ம என்ன பண்ணாலும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கோலிக்கு பெயின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்துட்டு போகும். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் குழந்தை வளர வளர அது சரியாயிடும். இன்னொன்று, கேஸ் ஏறிடும்னு சொல்லுவாங்கள்ல, வயிறில் கேஸ் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் நம்மளே அதை சரி பண்ண முடியும். என்ன பண்ணலான்னா, தாய்ப்பால் கொடுத்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் தாய்ப்பால் கொடுக்கும்போது வயிறு நல்லா உபசமாயிரும். தாய்ப்பால் கொடுத்ததுனால பால் முடிச்சதுக்கப்புறம் வயிறு உபசமாயிரும். குழந்தைய நல்லா தோளில் போட்டு வயிறு அமுங்கிறது மாதிரி நல்லா தட்டி கொடுத்தோன்னா அட்லீஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் நம்ம நல்லா தட்டி கொடுத்து அந்த காற்று போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா படுக்க போட்டிங்கன்னா அந்த பிரச்சனையும் ஜென்ரலாக 95% இருக்காது. ஓகே டாக்டர். நேர்களை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பச்சிளம் குழந்தை வளர்ப்பு இது குறித்து நமக்கு விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க புதுச்சேரி பிம்ஸ் மருத்துவமனையின் துணை முதல்வர் மற்றும் குழந்தை நல பேராசிரியர் டாக்டர் நிஷாந்த் ராஜன் அவர்கள். டாக்டர், அது குழந்தை அழுதுச்சுன்னா அது கம்யூனிகேட் பண்ண தெரியாது, ஸோ என்ன பண்ணாலும் அது அழுகும், அது அம்மாவுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னீங்க. பட் ஜென்ரலாக இந்த 1 மந்த்துக்கு ஒன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ரெகுலராக செக்அப் போகணும். பிறந்த குழந்தைய நம்ம அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணணுமா ஏதாவது? நாங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னா, பிறந்த குழந்தை, நான் ஃபஸ்ட்டு நிறமாசமான குழந்தையை பற்றி சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா குறமாசமான குழந்தையை பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நிறமாசமான குழந்தைங்க பிறந்த உடனே யூஸ்வலாக ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் தான் டிஸ்சார்ஜே பண்ணுவோம். எதனாலனா, அவங்களோட மஞ்சக்காமலை இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கும் வெயிட் ரொம்ப குறையுதா இல்லையான்றது செக் பண்ணுறதுக்காக வச்சுட்டு அதுக்கப்புறமா டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். அண்ட் திரும்ப வர சொல்கிறது ஒரு 1 to 2 வீக்ஸில் திரும்ப ஒரு வாட்டி வர சொல்லுவோம். அதுவும் எகெயின் வெயிட் நார்மலாக ஏறுதா இல்லையா, மஞ்சக்காமலை இருக்கா இல்லையா, பால் நல்லா குடிக்கிறாங்களா அப்படின்றது, அண்ட் யூரின் மோஷன்லாம் நார்மலாக போகிறாங்கன்றது இது பண்ணுறதுக்காக வர சொல்லுவோம். அதுக்கப்புறமா உள்ள ஃபாலோஅப் எல்லாமே வேக்சின் ஃபாலோஅப்போடு சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ வந்து 6 வீக்ஸ், 10 வீக்ஸ், 14 வீக்ஸ் அந்த டைமில் வர சொல்லுவோம். அதுக்கப்புறமா 6 மந்த்ஸ், 9 மந்த்ஸ், 12 மந்த்ஸ் அந்த மாதிரி வர சொல்லுவோம். ஸோ இது வந்து நிறமாசமாக இருக்கிற குழந்தைங்களுக்கான ஃபாலோஅப் ஷெட்யூல். இது குறமாசமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் தேவைப்படும். ஸோ அதனால் யூஸ்வலாக ஒரு ரொம்ப குறமாசமாக இருக்கிற குழந்தைங்க நாங்கள் யூஸ்வலாக டிஸ்சார்ஜ் பண்ணுறதே 1 கிலோ அண்ட் 800 கிராம் வரும்போது தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப குறமாசமாக இருக்கிற குழந்தைங்கள வீட்டில் வச்சு பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் அவங்களுக்கு நான் சொன்னது மாதிரி குளிர் தாங்க மாட்டாங்க. ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பேரண்ட்ஸுக்கு. ஸோ 1.8 kg 800 கிராம்ஸில் 1 கிலோ அண்ட் 800 கிராமில் தான் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். 3 கிலோ ஆறுது வரைக்கும் அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் ஒன்ஸ், 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எவ்ரி 1, அதாவது இப்போ 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ், 9 மந்த்ஸ், 12 மந்த்ஸ், 18 மந்த்ஸ் இந்த மாதிரி ப்ரீடம் பேபிஸ்க்கு குறமாசமாக இருக்க குழந்தைங்களுக்கு செக் பண்ணும். அதுக்கப்புறம் 6 மந்த்ஸ் ஒன்ஸ், 8 வயசு வரைக்கும் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து செக் பண்ணணும். இதுதான் ரெக்கமெண்டேஷன் ஃபார் ப்ரீடம் குறமாசமாக இருக்க குழந்தைங்களுக்கு. ஓகே டாக்டர். டாக்டர், இந்த செக்கப்க்கு அப்போ நீங்கள் வந்து தடுப்பூசி போடும்பொழுது கூட ஒருத்தர் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த தடுப்பூசி எப்பப்பெல்லாம் போடணும்? சளி, ஜுரம் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் தடுப்பூசி போடலாமா? இது 2 ஷெட்யூல் இருக்குது. ஒன்று வந்து இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ், அதாவது குழந்தைகள் நல மருத்துவம் அசோசியேஷன் அவங்க வச்சுருக்கிற ஒரு ஷெட்யூல். அதுவும் கிட்டத்தட்ட நேஷனல் இம்யூனைசேஷன் ஷெட்யூலோட கிட்டத்தட்ட ஒத்து போகும். பட் கொஞ்சம் ஒரு 2-3 வேக்சின்ஸ் மட்டும் கம்மியாக இருக்கும் நேஷனல் இம்யூனைசேஷன் ஷெட்யூலில். ஸோ அவங்க எப்பப்பெல்லாம் வந்து வேக்சின் போடணுன்றத சொல்கிறேன். ஏன்னா நிறைய வேக்சின்ஸ் இருக்குது. ஸோ பிறந்த உடனே 3 வேக்சின் போடணும். பிசிஜி, ஓபிவி, ஹெப்படைட்டிஸ் பின்னு இந்த 3 வேக்சினும் போடணும் பிறந்த உடனே. அதுக்கப்புறம் 6 வாரம், 10 வாரம், 14 வாரத்தில் போட வேண்டியது வரும். அதுக்கப்புறம் 9 மாதத்தில் நேஷனல் இம்யூனைசேஷன் ஷெட்யூல் படி 9 மாதத்தில் போடணும். 9 மாதத்துலேருந்து 12 மாதத்துக்குள்ளால் போடணும். அதுக்கப்புறம் 16 மாதத்துலேருந்து 24 மாதம் வரைக்கும் போடணும். 5 வயசு, 10 வயசு, 16 வயசு. ஸோ இந்த கேப்பில் நம்ம வேக்சினுக்காக திரும்ப ஹாஸ்பிட்டல் போய் போட்டுக்கிறது நல்ல விஷயம். இங்கே கேட்டிங்க, சின்ன சின்ன காய்ச்சல் இருந்தது, சளி, ஜுரம் இருந்தது, இந்த மாதிரி டைம்லலாம் வேக்சின் போடலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போட்டுக்கலாம். ரொம்ப ஹை கிரேட் ஃபீவர், ரொம்ப குழந்தை சிக்காக இருக்குது, இல்லை அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குன்னு நான் சொல்கிறது, இப்போ அவங்க மெடிகேஷன்ஸ் எல்லாம் மருந்து போட்டுட்ருப்பாங்க, ஸ்டீராய்டு மருந்து, இது மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மட்டும்தான் போட முடியாது. மற்றபடி சின்ன சின்ன இருமல், சளி, சின்ன மைல்டாக காய்ச்சல் இருக்குது, அந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் தாராளம் தடுப்பூசி போட்டுக்கலாம். அதனால பிரச்சனையே கிடையாது.
இப்போ நீங்கள் சொல்லும் போது அந்த ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா 10, 14 அந்த மாதிரி ஒரு கணக்கு சொன்னீங்கல்ல டாக்டர். இப்போ இது முன்ன பின்ன அந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாமா, இல்லை எக்ஸாக்டாக இது கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னு? எக்ஸாக்டாக அந்த டைமில் போடுறது ரொம்ப நல்ல விஷயம். ஒரு 1 or 2 days முன்னாடி பின்னாடி போகிறதுனால பெரிய பிரச்சனை இல்லை. பட் ஆன் த ஷெடியூல் போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா சப்போஸ் அவங்க ஊருக்கு போயிருக்காங்க, இல்லை அந்த டைமில் அவங்களால வர முடியல, ஒரு இதுவே ஸ்கிப் ஆகுது அப்படின்னா அதை நெக்ஸ்ட் மந்த் போட்டுக்கலாம் அப்படின்னு கேரி அவுட் ஆகுறதுனால ஏதாவது ப்ராப்ளம்ஸ்? அது வந்து அட்வைசபிள் கிடையாது. நம்ம கரெக்டான டைமில் தடுப்பூசி இப்போ எல்லா இடத்துலையும் போடுறாங்க, அவங்க வேற எங்கேயாவது ஊருக்கு போனாங்கன்னா அங்கேயும் கூட போட்டுக்கலாம். ஸோ அந்தந்த டைமில் போட்டுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அப்படி வேற முடியவே இல்லை குழந்தை ரொம்ப சிக்காக இருக்காங்க, அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் டெஃபினட்டாக நம்ம போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். அது பேர் கேட்சப் வேக்சினேஷன் சொல்லுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டாக்டர் ஷெட்யூல் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம லைவ் வேக்சின் சொல்லுவோம். சில வேக்சின்ஸில் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் தட்டம்னு சொல்கிற அந்த டிசீஸோட அந்த வேக்சின் வந்து லைவ் வேக்சின். ஸோ அது வந்து நம்ம சில பிரச்சனைங்க இருக்கும்போது போட முடியாது. அதே மாதிரி அதை 2 லைவ் வேக்சினை சேர்த்து போட முடியாது. ஸோ அதுக்கு வந்து அந்த ஷெட்யூல் பண்ணி அவங்க கொடுக்கணும் டாக்டர்ஸ். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷெட்யூல் பண்ணி இப்போ ஒரு வேளை போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் பண்ணி போட்டுக்கிறது பெட்டர். ஓகே. நேயர்களே, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பச்சிளம் குழந்தை வளர்ப்பு இது குறித்து நமக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க புதுச்சேரி பிம்ஸ் மருத்துவமனையின் துணை முதல்வர் மற்றும் குழந்தை நல பேராசிரியர் டாக்டர் நிஷாந்த் ராஜன் அவர்கள். டாக்டர், நம்ம தடுப்பூசி பற்றி பேசிட்டு இருந்தோம். சப்போஸ் அவங்களுக்கு அந்த இடத்துல போட முடியல அப்படின்னா வேறு எங்கே போனாலும் போய்க்கலாம் அப்படின்ட்டு. ஒருவேளை இன்னைக்கு பாண்டிச்சேரியில் இருக்காங்க, அவங்களுக்கு வேக்சின் போடுற டைமில் ஒரு சென்னையில் இருக்காங்களோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பீகாரில் இருக்காங்க, அந்த மாதிரி இருந்தால் போட முடியுமா? அந்த ஊரில் போய் போட்டுக்கலாமா? தாராளம். நம்மளோட அந்த இம்யூனைசேஷன் கார்டு நம்ம கையில் வச்சுருந்தோம்னா எந்த இடத்துல வேணால் தடுப்பூசி போட்டுக்கலாம். அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரி, ஓகே டாக்டர். இப்போ எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த மாதிரியான வளர்ச்சிகளை நம்ம வந்துட்டு கண்காணிக்கணும்? ஸோ நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன் சொல்லுவாங்க. ஸோ குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறது. அதை வந்து நம்ம 4 டொமைன்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சில முக்கியமான விஷயங்கள் பற்றி நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 3 மாதத்தில் குழந்தையோட கழுத்து நிற்கும். ஸோ கழுத்து நிற்கும்போது தான் அவங்க மற்ற எல்லாத்தையும் திரும்பி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்னா திரும்பி பார்க்கணும்னா கழுத்து நின்னதுக்கப்புறம் தான் திரும்பி பார்க்க முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி திரும்பி பார்ப்பாங்க. ஒரு 6 மாதத்தில் 5 மாதத்தில் திரும்பி படுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ குழந்தை திரும்பி படுக்க ஆரம்பித்தாதான் அதுக்கப்புறம் க்ரால் பண்ண முடியும், அதை ஊந்து போக முடியும். 6 மாதத்தில் உட்காருவாங்க. உட்காரது வந்து வித் சப்போர்ட், நம்ம சைடில் யாராச்சும் பிடிச்சோ இல்லை அவங்க செவத்து பிடிச்சோ உட்கார முடியும் 6 மந்த்ஸில். 8 மந்த்ஸில் சப்போர்ட் இல்லாமல் உட்காருவாங்க. ஒரு 9 மாதத்தில் சப்போர்ட் இல்லாமல் உட்காரது. அதுக்கப்புறம் சப்போர்ட்டோட நிற்பாங்க. சப்போர்ட் கூட யாராச்சும் சப்போர்ட் பண்ணி நிற்க முடியும். 1 வயசில் சப்போர்ட் இல்லாமல் நின்றுவாங்க. அவங்க நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 15லேருந்து 18 மாதம் ஆகலாம். ஸோ இதெல்லாம் நான் சொன்னாலும் இதெல்லாம் கரெக்டாக அந்தந்த டைமில் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில குழந்தைங்க கொஞ்சம் ஏர்லியாக பண்ணுவாங்க. யூஸ்வலாக பொண்ணுங்க ஏர்லியாக பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்க முடியலனாலும் சில வீட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு கொஞ்சம் ஏர்லியாக பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. ஒரு மாதத்துக்கு அப்புறம் பண்ணாலும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. பட் நம்ம செக் பண்ணணும், ரொம்ப டிலே இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் கரெக்டான டைமில் பண்ணாங்கன்னா அது வந்து 100%ன்னு அர்த்தம். இப்போது ஒரு 70%க்கு கீழே இருந்ததுன்னா இட் இஸ் வரியிங். நம்ம கண்டிப்பாக ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். என்ன காரணத்தினால இந்த மாதிரி இருக்குன்றது நம்ம செக் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போ நடக்கலைன்னா நம்ம கொடுக்கணுமா, செக் பண்ணணுமா, இல்லை வேறு ஏதாவது கவனிக்க வேண்டிய விஷயம்? நான் சொன்ன எல்லா மைல்ஸ்டோன்ஸும் எல்லா குழந்தைங்களுக்கும் இதே ஆர்டரில் கண்டிப்பாக நடக்கணும். அது வந்து யூனிவர்சலாக எல்லா குழந்தைங்களுக்கும் நடக்கிற விஷயம். இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கும் நடக்கிற விஷயம், அமெரிக்காவில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் நடக்கிற விஷயம். இதில் டிலே இருந்ததுன்னா, நான் சொன்னது மாதிரி 70% கீழே இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஓகே டாக்டர். இப்போ இந்த உரம் விழுறது, கொலாத்தம் விழுறது, அந்த மாதிரியான டேர்ம்ஸ்லாம் லோக்கலாக இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு சுற்றி இருக்கிறவங்க பெரியவங்க இவங்களே வந்துட்டு அதை கையாளுறாங்க. அதெல்லாம் சரியா டாக்டர்? கையாளுறது இப்போ சில விஷயங்கள், இப்போ பெரியவங்க நம்ம சொல்கிற சில விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மசாஜ் பண்ணுறது, அதெல்லாம் வந்து நல்ல விஷயம் குழந்தைக்கு. அதுவும் நம்ம ரொம்ப சாஃப்டாக மசாஜ் பண்ணணும். குழந்தைங்களோட பாடி ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால சில விஷயங்கள் சொல்கிறாங்க. வசம்பு தடவுறது, தொப்புளில் தடவுறது, நாக்கில் தடவுறது, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாத விஷயங்கள். அதே மாதிரி இந்த உரம் விழுறதும் அப்படின்னு சொல்கிறதும் அந்த குழந்தைங்க அழுதுகிட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக. இது வந்து வயிறு வலினால் அழுற காரணம் தான். இது வந்து குழந்தைங்களுக்கு நார்மலாகவே இருக்கலாம். அது பேர் கோலிக்குன்னு சொல்லுவோம். இது வந்து நார்மலாகவே இந்த குழந்தைங்களுக்கு, பிறந்த குழந்தைங்களுக்கு இருக்கலாம். அதுக்கு நம்ம ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் கன்சோல் பண்ண ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூஸ்வலாக 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்கும். அதுக்கு மேலே யூஸ்வலாக இருக்காது. ஸோ அதுக்கு மேலேயும் இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி வேறு ஏதாச்சும் காரணங்கள் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். யூஸ்வலி ஒரு முக்கியமான காரணம் அந்த வயிறு கேஸ்
கேஸ் ஏறுறது, அதுவும் நம்ம தட்டி கொடுத்தாலே போதும். மெதுவாக அதுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக தட்டணும்னு இல்லை, தோளில் போட்டு வயிறு அமுங்கிறது மாதிரி போட்டு நம்ம தட்டி கொடுத்து அந்த காற்று போகிறது வரைக்கும் வெயிட் பண்ணாலே அதனால் அந்த காரணத்தினால அழுதுட்டு இருந்தாங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ ஏதாவது பூச்சிக்கடி அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும். யூரின் போகாமல் இருக்காங்க, மோஷன் போகாமல் இருக்காங்க, வேறு ஏதாச்சும் அசோசியேட்டடாக கூட வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருந்தது, ஜுரம் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்ததுனாலும் எகெயின் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பார்க்க வேண்டிய பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ கோலிக்குன்னு சொல்கிறது ஆஸ் சச் இஸ் அ நார்மல் விஷயந்தான். அது வந்து குழந்தைங்க நார்மலாகவே அழுவாங்க, அதுக்கும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே ஓகே டாக்டர். டாக்டர், நம்ம இந்த உரம் விழுறதை பற்றி இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க. அது மாதிரி குளிப்பாட்டுறது வந்துட்டு தினமுமே குளிப்பாட்டலாமா டாக்டர்? குழந்தை பிறந்த உடனேயுமே குளிப்பாட்டலான்னு சொல்கிறாங்க. பட் ஜென்ரலாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது தொடச்சி விட தான் செய்வோம். நல்ல மிதமான சூடில் இருக்கிற தண்ணியை வச்சு தொடச்சி விடுவோம். குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போனதுலேருந்தே குளிப்பாட்டலாம், அதனால் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நம்ம என்ன பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஒன்று மூக்கில் தண்ணி போகாமல் பார்த்துக்கணும். ஸோ நம்ம குளிப்பாட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப கோல்டு வாட்டர்லேயும் குளிப்பாட்டக்கூடாது. நம்ம மிதமான சூடில் இருக்கணும். நம்ம கையில் பின்னாடி தொட்டு பார்த்தோன்னா அந்த சூடு நம்மளால் தாங்குற அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த சூடில் மட்டும்தான் குழந்தைய குளிப்பாட்டணும். ஸோ டெய்லியும் குளிப்பாட்டில் தப்பே கிடையாது, ஒரு ப்ராப்ளம், அது நல்ல விஷயமும் கூட. ஆனால் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி மிதமான தண்ணின்னு சொன்னீங்க. பட் வீட்டில் எல்லாருமே வந்துட்டு பயங்கர ஹாட்டாக நம்மளே குளிக்க முடியாத அளவுக்கு அந்த குழந்தைக்கு ஊற்றுவாங்க. அப்போ தான் குழந்தை நல்லா வளர்ச்சி அடையும், நல்லா தூங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி பண்ணலாமா டாக்டர்? ரொம்ப சூடான தண்ணியில் இது பண்ணுறதுனால ஹீட் பர்ன்ஸ் வரலாம் குழந்தைக்கு. சூடுனால இந்த மாதிரி தோல் உறிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கோல்டாக ஊற்றினாலும் நான் சொன்ன மாதிரி ஹைப்போதெர்மியான், அந்த குழந்தை ரொம்ப டெம்பரேச்சர், உடம்புல பாடி டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாயிரும். ஸோ அதனால நம்ம மிதமான சூடில் இருக்கிற தண்ணியில் குளிப்பாட்டுறது தான் நல்லது. ஓகே ஓகே டாக்டர். அது மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வந்துட்டு இப்போ நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிடுச்சு. அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம எப்படி குழந்தைய பாதுகாத்துக்கலாம், கவனிக்கலாம் டாக்டர்? இப்போ நான் இந்த பிறந்த குழந்தைங்களை பற்றி சொல்கிறேன். அதில் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் அண்ட் சோஷியல் பாண்டிங் வித் த மதர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். குழந்தை ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட்னு சொல்லுவோம். குழந்தை பிறந்ததுலேருந்தே அம்மா கூட தான் இருக்கணும். அம்மாவை தொட்டே இருந்தால் தான் அவங்களோட சோஷியல் பாண்டிங்கும் இம்ப்ரூவ் ஆகும். இதில் அப்பா ஃபஸ்ட்டு, வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஆஸ் அ ஃபேமிலி எல்லாருமே அதுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஃபாதர் எடுத்துக்கோங்க, அதாவது அப்பாவாக இருக்கட்டும், தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், கம்யூனிட்டியாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ஹெல்த் கேர் கம்யூனிட்டி எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணால் தான் ஒரு அம்மாவால் குழந்தைய நல்லபடியாக கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அப்பா என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணணுன்னா, இப்போது தாய்ப்பால் கொடுக்குறதுக்கு ஃபஸ்ட்டு அம்மா குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே கூட போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் டெக்னிக் சொல்லிக் கொடுக்கும்போது அப்பா கூட இருக்கணும். எல்லாத்துக்கும் அவங்க சப்போர்ட்டிவாக இருந்தாங்கன்னா இது ஒரு எமோஷனல் சப்போர்ட்டாக இருக்கும் மதருக்கு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த சின்ன சின்ன ஹெல்ப்ஸ், இந்த வீட்டு வேலைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, குழந்தைய எடுத்துகிட்டு போய் பால் கொடுக்கறதுக்கு குழந்தைய எடுத்து அம்மா கையில் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணால் அப்பாவோட சேர்ந்து அம்மாவோட சேர்ந்து அப்பாவுக்கும் அந்த சோஷியல் பாண்டிங் குழந்தையோட நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கடுத்தது தாத்தா பாட்டி அவங்க ஹெல்ப் பண்ண வேண்டியது எப்படின்னா, இந்த மாதிரி பழைய ட்ரெடிஷ்னல் விஷயங்கள்லாம் சில நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. அதை சயின்டிஃபிக்காக என்னெல்லாம் நல்ல விஷயங்கள்ன்ற நம்ம இது ரிசர்ச் பண்ணி அந்த நல்ல விஷயங்களை மட்டும் யூஸ் பண்ணுறது பெட்டர்னு தோணுது. கம்யூனிட்டியில் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே நாங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங்க்குன்னு தனியாக ரூம்ஸ் வச்சுருக்கோம், பிரெஸ்ட் ஃபீடிங் பம்ப்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்குன்னு செப்பரேட் டைமிங்ஸ் இருக்கும், அலாட் பண்ணுறோம் ஃபீட் பண்ணுறதுக்குன்னு. இது இல்லாமல் லீவ் ஃபார் 6 months, இது எல்லாமே கவர்மெண்ட் ரெக்கமெண்டட் திங்ஸ் தான். இது எல்லாமே பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே பண்ணால் தான் ஒரு அம்மா இல்லை தாய்மார்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைய ஒரு நல்லபடியாக வளர்த்து கொண்டு வரதுக்கு. ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 6 months பார்த்தீங்கன்னா குழந்தைய நிறையா எல்லாத்தையும் கொடுக்காதீங்க, கை நிறையா மாற்றாதீங்க, ஒருத்தவங்களே ஹேண்டில் பண்ணுங்கள், இப்படிலாம் சொல்கிறாங்க. இது உண்மை தானே டாக்டர்? நம்ம ரொம்ப வரீடான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம குழந்தைய மற்றவங்க கையில் கொடுக்குறோம், அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. என்ன ப்ராப்ளம் இதில் வரலான்னா இன்ஃபெக்ஷன் தான். இப்போ நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஹேண்டில் பண்ணும்போது ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு மாஸ்க் போட்டுட்டு, இப்போ நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா ஒரு மாஸ்க் போட்டுட்டு குழந்தைங்கிட்ட போகிறது இல்லை குழந்தைய தூக்குறது, இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் பெட்டர். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு மதர், நான் சொன்ன மாதிரி அம்மா கையில் இருக்கிறது நல்லது. ஏன்னா அந்த சோஷியல் பாண்டிங் அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் இது ரெண்டுத்துக்குமே ரொம்ப நல்லது குழந்தை அம்மா கையில் இருக்கிறது. அப்படி தாத்தா பாட்டியோ இல்லை அப்பா எல்லாரும் எடுக்கிறாங்கன்னா நம்ம இந்த ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு இது பண்ணால் ப்ராப்ளம் இல்லைன்னு.
ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பச்சிளம் குழந்தை வளர்ப்பு இது குறித்து நமக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க புதுச்சேரி பிம்ஸ் மருத்துவமனையின் துணை முதல்வர் மற்றும் குழந்தை நல பேராசிரியர் டாக்டர் நிஷாந்த் ராஜன் அவர்கள். டாக்டர், இந்த ஃபேமிலி எப்படிலாம் டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. பொதுவாக ஆக்சுவலி இந்த பச்சிளம் குழந்தை வளர்க்கறதுல ஏதாவது நோய்களோ இல்லை உடல் உபாதைகளோ வருமா, அதை நம்ம கவனிக்கணுமா ஏதாவது? குழந்தைங்க பிறந்த உடனே நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம், நம்ம முதல்ல சொன்னது மாதிரி இந்த யூரின் மோஷன் போகிற விஷயங்கள் தான். இப்போ யூரின் சரியாக போகலை அப்படின்னா ஒரு முக்கியமான காரணம் தாய்ப்பால் அம்மாவுக்கு சரியாக கிடைக்காம இருக்கலாம், இல்லை அம்மாவுக்கு வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம், பால் கிடைக்கிறது இல்லை. பால் கிடைக்காம இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் ஸ்ட்ரெஸ்ஸு. அம்மா வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும், அதுக்கு நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் அவங்க நல்லா சாப்பிடணும். சாப்பாடுலேயுமே சில ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து பால் நிறைய சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் நார்மலாகவே ஜென்ரலாக நல்லா சாப்பிட்டாலே போதும், தே வில் கெட், அவங்களுக்கு இனஃபாக மில்க் கிடைக்கிறதுக்கான இது இருக்குது. ஸோ அது கொடுத்தாலே இந்த குழந்தைங்க இந்த தாய்ப்பால் கம்மியாக இருக்கிறதுனால அழுறதை ஸ்டாப் பண்ணிடலாம். இது இல்லாமல் இன்ஃபெக்ஷன், சாதாரண மூக்கு சளி இதெல்லாம் வந்ததுனாலுமே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், மூச்சு வேகமாக விடுறாங்களா அப்படின்றத பார்க்கணும். இல்லை அந்த அல்லு தூக்கி போடுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எலும்பு நல்லா தெரியும் ஒவ்வொரு வாட்டியும் மூச்சு விடும்போது. ஸோ அதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் மூச்சு திணறல் இருக்குன்னு அர்த்தம். அந்த சாதாரண இன்ஃபெக்ஷன் கூட கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஆகலாம், இந்த மாதிரி நுரையீரலை பாதிக்கலாம். ஸோ அது இருந்ததுன்னா நம்ம இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். இல்லை சாதாரண மூக்கு சளி, மூக்குலேருந்து தண்ணி ஒழுகுது, ஸோ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா சாதாரண சொட்டு மருந்து மட்டும் மூக்கில் போட்டுட்டு இருந்தாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 3-4 டேஸில் தானாகவே சரியாயிடும். மேக்ஸிமம் ஒரு 5 to 7 days. அதுக்கு மேலே அந்த நார்மல் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்காது. இதுதான் நம்ம காமனாக குழந்தைங்களுக்கு வர பிரச்சனைகள். இதெல்லாம் நம்ம நார்மலாக தாய்ப்பால் மட்டும் கொடுத்துட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு வர பிரச்சனைகள். இப்போ தாய்ப்பால் கொடுக்காம பாட்டிலில் பால் கொடுக்குறோம், அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மோஷன் போகிறதுல பிரச்சனை வரலாம், காதில் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், ஸோ இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் பாட்டிலில் பால் கொடுக்கறதுனால வரலாம். ஸோ இட் இஸ் பெட்டர் வந்து தாய்ப்பால் கொடுக்குறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பெருசாக ஹாஸ்பிட்டல் போகணுன்ற அவசியம் இல்லை. பட் ஒரு ஜுரம் இருக்குது, இல்லை குழந்தை ரொம்ப சோகமாக இருக்காங்க, பால் சரியாக குடிக்கல, யூரின் மோஷன் நல்லா போகாமல் இருக்காங்க. நான் சொன்னது மாதிரி குழந்தைங்க யூஸ்வலாக ஒரு 16 to 18 மணி நேரம் தூங்குவாங்க 24 மணி நேரத்தில். தூங்காமல் இருக்காங்க, இல்லை ரொம்ப தூங்குறாங்க, 22 மணி நேரம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடுறது பெட்டர். ஓகே டாக்டர், அப்புறம் இந்த தொப்புள் கொடி இருக்கு இல்லையா, நம்ம கிட்ட கொடுக்கும்பொழுது அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1 month பார்த்தீங்கன்னா தொப்புள் கொடி சுற்றி கொஞ்சம் வெட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை எப்படி பராமரிக்கிறது டாக்டர்? ஓகே, ஸோ இது வந்து அம்பிளிக்கல் கார்ட் கேர்ன்னு, அது வந்து அம்பிளிக்கல் கார்டு அது பேர். ஸோ அது வந்து பராமரிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். யூஸ்வலாக குழந்தைங்க பிறந்த உடனே நம்ம அதை கட் பண்ணி அதில் ஒரு கிளாம்ப் மாதிரி போட்டு கொடுத்துருவோம் கையில். ஸோ அதை வந்து சுத்தமான ஸ்டெரைலாக ஆக்கி அதுக்கப்புறமா தான் கட் பண்ணுவோம். கட் பண்ணி குழந்தைங்க கையில், அம்மா கையில் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 7 to 10 days அது நார்மலாக விழுந்துடும். அது விழாமல் இருந்தது, இல்லை ரொம்ப ஏர்லியாக விழுந்ததுன்னா அது டாக்டர்ஸே செக் பண்ணுவாங்க. வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால அந்த மாதிரி லேட் ஆகலாம், இல்லை ரொம்ப ஏர்லியாக விழலாம். ஸோ இல்லை நார்மலாக ஒரு 7 to 10 days விழுந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நார்மலாக குழந்தைய குளிப்பாட்டினதுக்கப்புறம் ஒரு நல்ல சுத்தமான ட்ரையான கிளாத்தை வச்சு அதை ஒத்தி எடுத்துட்டு அதை வந்து ட்ரையாக விட்டுறணும். அதில் பவுடர் அடிக்கிறதோ இல்லை ஈரப்பதத்தோடு இருந்தாலோ அதில் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ அதை கொஞ்சம் ட்ரையாகவும் ஓப்பனாகவும் விட்டுட்டோன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ அந்த விழுந்த அந்த தொப்புள் கூட நம்ம பத்திரமா வச்சுக்கணுமா டாக்டர்? அந்த ஸ்டெம் செல்ஸ் தேவைப்படுமா? அது ஸ்டெம் செல் பேங்க் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து ஒவ்வொரு பேரண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ அவங்க சேவ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா பண்ணலாம். அண்ட் அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது இப்போது. மேபி இந்த ஃபியூச்சர் அது வந்து கொஞ்சம் கம்மியாகலாம். ஸோ அது ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் இதெல்லாமே வந்து ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் மெடிசன் தான். ஸோ கண்டிப்பாக சேவ் பண்ணி வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. ஒவ்வொரு பேரண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து. ஓகே டாக்டர், ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு டாக்டர். ஸோ ஃபைனலாக நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸோ இல்லை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ்லாம் என்ன டாக்டர்? த சேம் திங். இந்த ஒரு மணி நேரமாக நான் சொல்லிட்டு இருக்கிற அதே விஷயம் தான். பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பாலை ஸ்டார்ட் பண்ணுவோம். தட் இஸ் ஏர்லி இனிஷியேஷன் கண்டிப்பாக பண்ணுவோம். அதே மாதிரி 6 மாதம் வெறும் தாய்ப்பால் மட்டும் கொடுப்போம். வேறு எதுவுமே கொடுக்காம வெறும் தாய்ப்பால் மட்டும் கொடுப்போம். அண்ட் 2 வயசு வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணுவோம். வேறு இந்த ட்ரெடிஷ்னல் விஷயங்களான சில விஷயங்கள்லாம் பெரியவங்க சொல்கிறது, சில விஷயங்கள் ரொம்ப நல்ல விஷயங்கள் முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மசாஜ் பண்ணுறது, மெதுவாக ஆயில் மசாஜ் பண்ணி கொடுக்குறது, இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். பட் சில மோசமான விஷயங்களும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வசம்பு தடவுறது, சக்கரை தண்ணி, கிரைப் வாட்டர் இந்த மாதிரி கொடுக்குறதெல்லாம் ஸ்டாப் பண்ணலாம்.
ஸோ இதுதான் என்னோட டுடேஸ் நியூஸ். ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி. ஸோ நேயர்களே, இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பச்சிளம் குழந்தை வளர்ப்பு இது குறித்து நமக்கு விளங்க கொடுத்தவங்க புதுச்சேரி பிம்ஸ் மருத்துவமனையின் துணை முதல்வர் மற்றும் குழந்தை நல பேராசிரியர் டாக்டர் நிஷாந்த் ராஜன் அவர்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் FM ரெயின்போ சார்பாக நன்றி டாக்டர். தேங்க்யூ.